ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு மை சேனல். நான் எஸ்டர்டே போட்டிருந்த வீடியோக்கு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க. நேற்று ஆடிப்பெருக்குக்கு கோல்டு பர்ச்சேசிங் vlog தான் போட்டிருந்தோம். ஸோ இன்றைக்கி அந்த வீடியோட கண்டினியூஷன் தான். நான் என்ன கோல்டு பர்ச்சேஸ் பண்ணேன், எப்படி பில்லிங் எனக்கு போட்டிருந்தாங்க, எப்படி வேஸ்டேஜே இல்லாமல் நான் நகை எடுத்தேன் அப்படின்ற பற்றி தான் வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே. தங்கமயிலில் தான் ஆடி கோல்டு போட்டிருந்தேன். ஸோ நாங்கள் 2 பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம். ஒன்று கோல்டு கம்பல் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம், இன்னொன்று சில்வர் கம்பல். ஸோ நான் இந்த சில்வர் கம்பல் தான் என்னுடைய பாப்பாவுக்கு பர்ச்சேஸ் பண்ணேன். இது பீஸ் ரேட் தான், கிராம்ஸ் அந்த கணக்கு வரல. ஸோ பீஸ் ரேட்டுன்றதுனால நான் இதை செலக்ட் பண்ணியிருந்தேன். நல்லாவே இருந்துச்சு. சில்வருடைய அக்மார்க் இதுவுமே போட்டிருந்துச்சு, நம்பருமே அந்த பின்னாடி போட்டிருந்துச்சு. ஸோ நான் ஷாப் கிட்ட கேட்டேன், அந்த கடைக்கார்கிட்ட கேட்டேன். அவங்க இது எப்போனாலும் ரீயூசபிள் தான், எப்போ இருந்தாலும் இதுக்கு ரீவேல்யூவேஷன் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ஓகே அப்படின்னு இது நான் வாங்கிட்டேன். ஸோ நான் ஏன் இதை வாங்கினேன் அப்படின்றது பில்லிங் செக்ஷனில் பில்லிங்களோடைய டீட்டெயில்ஸ் சொல்கிற போது நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு கோல்டு இயரிங். நான் இந்த கோல்டு இயரிங் தான் என் பாப்பாவுக்கு சூஸ் பண்ணேன். ஸோ நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு. பட் எனக்கு என்னமோ என்னுடைய வெயிட்டில், நான் பார்க்குற வெயிட்டில் எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அந்த ஆப்பிள் மாதிரி இருந்துச்சு. பட் எனக்கு அது பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஸோ அவங்க நம்ம இதுக்கு ஒரு 5 பட்டன்ஸ் போலையும் கொடுத்துருந்தாங்க. இது கரெக்டாக 1.142 கிராம் தான் இருந்துச்சு. ஸோ கம்மி கிராம் இருந்தால் கூட நல்லாவே பார்வையாக இருந்ததுனால நான் இதை சூஸ் பண்ணேன். எங்கள் பாப்பாவுக்கும் வச்சு பார்த்தேன், அழகாக இருந்துச்சு. நான் ஃபஸ்ட்டு போன உடனே செலக்ட் பண்ண கம்பல் இதுதான். ஸோ ஃபர்தராகவும் பார்த்தேன், பட் இது எனக்கு பிடிச்சிருந்ததுனால எடுத்து வச்சுட்டேன். ஆனால் நிறைய ஒரு 4-5 கலெக்ஷன்ஸ் காமிச்சாங்க, எனக்கு அது எதுவுமே பெருசாக செட் ஆகலை. ஸோ நம்ம ஃபஸ்ட் சாய்ஸ் எப்பவுமே பெஸ்ட்டுன்றதுனால நான் அதிலே போயிட்டேன். ஸோ இந்த இயரிங் நான் வித்தவுட் வேஸ்டேஜே கொடுக்காம நான் வாங்கியிருந்தேன். ஸோ எனக்கு இந்த மாதிரி வெறும் ஒரு பை மட்டும் தான் கொடுத்தாங்க, எதுவும் பெருசாக கொடுக்கல. ஸோ இந்த பையில் வெறும் ஒரு ஃபோட்டோவோ சம்திங் போட்டு கொடுத்துருந்தாங்க. இப்போ வாங்க நான் பில்லிங் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். என்னோட அந்த 2 இயரிங் எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நம்ம பில்லிங் செக்ஷன் எப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். நான் ஜாயின் பண்ணியிருக்கிறது தங்கமயிலில் தான். ஆடி மாதம் எடுக்கிறதுக்காக தங்கமயிலில் ஆடி கோல்டு 2026 அப்படின்ற ஒரு ஸ்கீமில் ஜாயின் பண்ணேன். ஆடி பெருக்கு ஆகஸ்ட் 3ஆம் தேதி போச்சுல, அன்றைக்கி தான் பர்ச்சேஸ் பண்ணோம். நேற்று போச்சுல, ஸோ நேற்று பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தோம். என்னோடய ஸ்கீம் டிஜிகோல்டு ஸ்கீம் நேம் பார்த்திங்கன்னா ஆடி கோல்டு 2026. அது என்னுடைய இது. நான் போன அன்றைக்கி ஷாப் ரேட் பார்த்திங்கன்னா 13,220 ரூபாய் இருந்துச்சு. நான் எவ்வளோ டோட்டலாக சேவ் பண்ணியிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 கிராம் 302 மில்லிகிராம் சேர்த்து வச்சுருந்தேன். இதோடைய நான் எவ்வளோ அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணி இதை சேர்த்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 17,100 ரூபா. 17,100 ரூபா கொடுத்து நான் இந்த வெயிட் சேவ் பண்ணியிருந்தேன். பட் நான் ஆக்சுவலாக பர்ச்சேஸ் பண்ண வெயிட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1 கிராம் 142 மில்லிகிராம் தான். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ப்ரீ பிளானாக தான் போனேன். என்னுடைய வெயிட் இருக்குல்ல, நான் சேவ் பண்ண வெயிட்டை, அதுலேயே வேஸ்டேஜ் ப்ளஸ் ஜிஎஸ்டி ரெண்டுமே ஜிஎஸ்டி வராதுன்னு தெரியும். பட் அட்லீஸ்ட் வேஸ்டேஜாச்சும் நம்ம கவர் அப் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் நான் ப்ரீ பிளானோட போனேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா நான் தங்கமயிலில் நம்மளால் காயின்ஸ் பர்ச்சேஸ் பண்ண முடியாது. ஒன்லி நம்மளால் ஜுவல்ஸ் தான் பர்ச்சேஸ் பண்ணணும். அதுதான் டிஜி கோல்டோடைய ரூல் தங்கமயிலை பொறுத்த வரைக்கும். அதுவும் முக்கியமாக இந்த ஆடி கோல்டுக்கு. ஃபர்தராக எனக்கு தெரியல. நான் ஜாயின் பண்ண ஸ்கீமோடைய ரூல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எதனா ஜுவல்லரியாக தான் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்ட்டு. ஸோ நம்ம காயின்னா வெறும் 2% தான் போடுவாங்க. அது பெரிய ஒரு அமௌண்ட்டாக இருக்காது. பட் இதுவே நம்ம ஒரு ஜுவல்லரியாக பர்ச்சேஸ் பண்ணுறோம், ஒரு நகை எடுக்கிறோம் அப்படின்ற பட்சத்தில் நமக்கு இதுக்குள்ளேயே ஆட் ஆகுனா நமக்கு ப்ராஃபிட் அப்படின்றதுனால நான் ப்ரீ பிளானாக போனேன். மினிமம் 1 கிராம் அந்த மாதிரி எடுக்கணும் அப்படின்னு. ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பாப்பாவுக்கு போட்டதுனால சின்ன இயரிங் தானே பார்க்க போகிறோம், இயரிங் தான் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தேன். ஏன்னா ரிங்கெல்லாம் பார்ப்பாங்க பெருசாக வளர்ந்துட்டாங்கன்னா அது பத்தாமல் போயிடும். ஸோ அது வேஸ்ட்டாக போயிடும்ல. அதனால் நாங்கள் இயரிங் தான் பிளான் பண்ணிட்டு போயிருந்தோம். ஸோ நான் சூஸ் பண்ணோடைய கம்பல் பார்த்துக்கிங்களா, அந்த கம்பளுடைய நெட் வெயிட் கரெக்டாக 1.142 மில்லிகிராம். ஸோ எனக்கு கரெக்டாக ஒரு 0.16 மில்லிகிராம் எக்ஸ்ட்ரா இருந்துச்சு.
ஸோ நான் இந்த 0.16லேயே வந்து எப்படி நோ வேஸ்டேஜ் கொடுத்து எடுத்தேன் அப்படின்னா, எனக்கு இதோடைய வேல்யூ இருக்குது பார்த்தீங்களா, இந்த 16 கிராம் மில்லிகிராமோடைய அமௌண்ட்டு மட்டும் இதில் வந்து கழிஞ்சு போச்சு, வேஸ்டேஜில் வந்து சரியாக போச்சு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ எனக்கு வந்து அது வரைக்கும் எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக தான் இருந்துச்சு. ஸோ நான் எடுத்த ஜுவல்க்கு வந்து நான் வந்து நோ வேஸ்டேஜ் கொடுத்து தான் எடுத்தேன். ₹1 கூட வேஸ்டேஜுக்குன்னு ஸ்பெண்ட் பண்ணல. ஒன்லி 3% ஜிஎஸ்டி மட்டும்தான். கிட்டத்தட்ட வந்து இது ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு காயின் பர்ச்சேஸ் பண்ண மாதிரி தான். பட் இது நம்மளுக்கு காயினாக வாங்கியிருந்தா கூட இவ்வளோ ப்ராஃபிட் வந்திருக்குமான்னு தெரியல. பட் இது நான் கம்மி பண்ணி எடுத்ததுனால எனக்கு வந்து இது வந்து ஒரு நல்ல பெனிஃபிட்டாக இருந்துச்சு. தென் இந்த அமௌண்ட்டில் கம்பலுமே நல்லா பார்வையாக இருந்துச்சு. எக்ஸாக்டாக எனக்கு இந்த வெயிட்டில் எதுவுமே எனக்கு கிடைக்கவே இல்லை கலெக்ஷன்ஸு. ஒன்று ஹையாக இருந்துச்சு, இல்லை லோவாக இருந்துச்சு. ஸோ அதனால் நான் இதை சூஸ் பண்ணி இதில் வர மாதிரி என்னுடைய பர்ச்சேஸை வந்து நான் பண்ண சொல்லியிருந்தேன். ஸோ அவங்க எப்படி வெயிட் போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய நெட் வெயிட் வந்து 1 கிராம் 142 மில்லிகிராம் சொன்னேன்ன. அதோடைய அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, கரண்ட் இந்த ₹13,220 இருக்குல்ல, இதோடைய கேல்குலேஷன் போட்டு இதோடைய கிராமுக்கு எவ்வளோன்னு போட்டாங்கன்னா 15,120.64 ரூபா போட்டாங்க. ஸோ வேஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா 50 கிராம். எப்படின்னா வந்து ஒரு 18%க்கு மேலே எடுக்கிறவங்களுக்கு வந்து 75% வந்து டிஸ்கவுண்ட்டு. 18%க்குள்ளே எடுக்கிறவங்களுக்கு வந்து 50% வேஸ்டேஜில் வந்து டிஸ்கவுண்ட்டுன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அது வந்து நார்மலாக யார் இப்போ ஸ்கீம் இல்லாமல் நார்மலாக போகிறவங்களுக்குமே வந்து இது அப்ளிகபிள் தான். ஸோ நாங்கள் போனதுனால எங்களுக்கு வந்து என்னுடைய கம்பலோடைய இயரிங்கோடைய வெயிட் வந்து எவ்வளோ இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா 17% தான் வந்து இருந்துச்சு. அதனால் வந்து எங்களுக்கு அதில் பாதியாக வந்து எப்படி பண்ணாங்கன்னா ₹2,604 அந்த ரேஞ்சில் வந்துச்சு. ஹால்மார்க்குக்கும் நம்மக்கிட்ட தான் காசு வாங்கினாங்க. ஸோ இது எல்லாமே டோட்டலாக ஆட் பண்ணால் ₹17,814 வந்து ஆச்சு. பட் நான் கட்டின அமௌண்ட் பார்த்தீங்கன்னா வெறும் ₹17,100. ஸோ அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாமே வந்து கழிச்சியுமே எங்களுக்கு வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கறதுக்கு வந்து பேலன்ஸ் அமௌண்ட் இருக்குது, ஒரு ₹261 சம்திங் இருக்குது, அது வந்து கொடுக்க முடியாது, அது வந்து இந்த ஸ்கீமில் வந்து கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு நீங்கள் வேறு எதனா வந்து பாருங்கள், இல்லை கொஞ்சம் கூட மில்லிகிராம் எடுங்க அப்படின்னாங்க. நான் யோசித்தேன், கூட மில்லிகிராம் எடுத்தால் என்னால் வேஸ்டேஜ் வந்து அதிகமாக போகிற மாதிரி இருக்கும். ஸோ நான் என்ன பண்ணேன்னா, ரொம்ப அதிகமாக தான் இருந்துச்சு. 1.5 1.7 அந்த மாதிரி தான் இருந்துச்சு. கரெக்டாக அந்த ரேட் இல்லை, ப்ளஸ் கூட ரொம்பவும் கம்மியாகவும் வந்து இல்லை. ஸோ நான் என்ன பண்ணேன்னா, சில்வரே போயிடலாம் அப்படின்ட்டு சில்வருக்கு வந்து பிளான் பண்ணியிருந்தேன். ஏன்னா சில்வர்லுமே வந்து அப்போ வந்து ஆஃபர் போட்டிருந்தாங்க. ஸோ சில்வர் பிளான் பண்ணியிருந்தேன். சில்வர்லோடைய அந்த இயரிங் இப்போ பார்த்துருப்பீங்க, அது வந்து பீஸ் ரேட்டுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஓகே அப்படின்ட்டு பார்த்தா ₹2,633 ₹52 சொச்சம் இருந்துச்சு. ஸோ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி அவங்க வந்து டோட்டலாக வந்து தான் போடுவோம், அதிலேருந்து தான் நாங்கள் மீதி வந்து உங்களுக்கு தருவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி ஓகே அப்படின்னு பார்த்தா நம்மளுக்கு வந்து ₹20,448 வந்து டோட்டல் பண்ணி, அதில் அவங்க வந்து ஷாப் ஆஃபர், இது வந்து ஸ்பெஷல் டேயில் ஆடி பெருக்கல, ஸோ அதோடைய ஸ்பெஷல் டேயோடைய ஆஃபராக வந்து எனக்கு வந்து ₹1,438 வந்து மைனஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த மைனஸ் பண்ணி எனக்கு வந்து ₹19,009 கிடச்சிச்சு. ஸோ இது கூட தான் அவங்க என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜிஎஸ்டி இருக்குல்ல, ஓவரால் ஜிஎஸ்டி 285 இந்த ₹570 ஆட் பண்ணி மொத்தமாக எவ்வளோ ரேட் போட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு ₹19,580 போட்டிருக்காங்க. ஸோ அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, இப்போ நாங்கள் வந்து சில்வர் கோல்டு ரெண்டுமே சேர்த்து எடுத்ததுனால நான் கட்டின பார்த்தீங்களா வேல்யூ, இந்த வேல்யூக்கும் நான் ஆல்ரெடி நான் கட்டின வேல்யூவோட இதை மைனஸ் பண்ணி டோட்டலாக நீங்கள் வந்து ₹2,480 கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் இதிலுமே கேட்டு பார்த்தேன், பார்கெயின் பண்ணி பார்த்தேன், இதில் எதனா கம்மி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, இல்லை நாங்கள் இது வந்து உங்களுக்கு இது எல்லாமே வந்து வேஸ்டேஜ்குள்ளேயே வந்துடுச்சு, ஸோ உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் தான், இப்போ நீங்கள் இந்த சில்வரே வந்து ₹200 கம்மியாக தான் எடுக்கிற மாதிரி இருக்குது பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி ஓகே, எனக்குமே வந்து சாட்டிஸ்ஃபை தான். ஏன்னா வந்து
இப்போது எனக்கு வந்து வேஸ்டேஜ் இது எதுவுமே வந்து போடாமல் தான் வந்து வந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால் நானும் வந்து ஓகே இது ப்ராஃபிட் தான், நம்ம வெறும் சில்வர் மட்டும்தான் காசு கொடுத்து எடுத்த மாதிரி. வே நார்மல் ஜுவல் வந்து அப்படியே பர்ச்சேஸ் பண்ண மாதிரி தான். கோல்டு வந்து நான் சேவ் பண்ண வெயிட்டை தான் எடுத்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணிட்டேன். ஸோ எனக்கு என்ன 2 கம்பல் கிடச்சிருக்குல்ல, சில்வர் ஒன்று, கோல்டு ஒன்று. ஸோ நாங்கள் வந்து ஹாப்பியாக வந்து பர்ச்சேஸ் முடிச்சிட்டோம். அவங்க வந்து நெக்ஸ்ட்டு அக்ஷயா கோல்டு அக்ஷய தேதிக்கோ போட சொன்னாங்க. பட் இது வரைக்கும் ஐடியா இல்லை, ஃபர்தராக பார்ப்போம். ஸோ இதுதான் வந்து நான் பர்ச்சேஸ் பண்ண 2 கம்பலோடைய பில் அமௌண்ட். நீங்கள் என்னென்ன ஜுவல்ஸ் பர்ச்சேஸ் பண்ணீங்க இந்த ஆடி பெருக்குக்கு அப்படின்னு மறக்காமல் நம்ம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அப்போ தான் வந்து நிறைய பேருக்கும் வந்து தெரியும். ஸோ இதுதான் நீங்கள் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்களும் இதே மாதிரி நிறைய ஜுவல்ஸ் வந்து சேருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.